கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி நடத்தும் சிபிஐ விசாரணையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பெயர் குற்றப்பத்திரிகையில் இணைக்கப்பட்டிருப்பது புதிய பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. சிபிஐ கேட்ட 100 கேள்விகள்ல பெரும்பாலான கேள்விகளுக்கு தெரியாது என்றும் தவறாகவும் பதிலளித்திருக்கிறார் விஜய். இதனைத் தொடர்ந்து அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் மிகவும் வேதனையுடன் பல தகவல்களை பேசியிருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் விக்கிரவாண்டி, மதுரையை அடுத்து நாமக்கல், கரூர் என பல பகுதிகளில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூரில் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது எதிர்பாராத விதமாக கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சாங்க. இந்த நிலையில இது தொடர்பாக தமிழக காவல்துறை விசாரணையை மேற்கொண்டது. ஆனால் தமிழக காவல்துறை விசாரணை செய்தால் நேர்மையாக இருக்காது, எனவே சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு நடிகர் விஜய் தரப்புல குரல் கொடுக்கப்பட்டுச்சு. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ தன்னுடைய விசாரணையை தொடங்கினாங்க. கரூரில் கூட்டம் நடந்த பகுதியிலிருந்து தன்னுடைய விசாரணையை தொடங்கியது சிபிஐ. இதுல தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மகேந்திரன் ஆகியோரை முதல்கட்ட விசாரணைக்கு டெல்லிக்கு அழைத்து தீவிர விசாரணையும் நடத்தப்பட்டுச்சு. இதற்கப்புறமாக நடிகர் விஜய் டெல்லிக்கும் அழைக்கப்பட்டார். அப்பொழுது அவரிடம் ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டன. இதுல பெரும்பாலான கேள்விகளுக்கு குளறுபடியாக விஜய் பதில் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன பதிலுக்கும், கட்சி நிர்வாகிகள் சொன்ன பதிலுக்கும், கார் டிரைவர் சொன்ன பதிலுக்கும் நிறைய வேறுபாடுகள் காணப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது 2வது கட்டமாக நடிகர் விஜய் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். தற்பொழுது நடைபெற்றுள்ள விசாரணையில நடிகர் விஜயிடம் 100 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இவை அனைத்திற்கும் சிபிஐ அதிகாரிகள் மத்தியில ஆங்கிலத்திலேயே நடிகர் விஜய் பதில் சொல்லியிருக்காரு. மொத்தம் 2 நாட்கள் 15 மணி நேரம் இந்த விசாரணை நீடிச்சிருக்கு. அப்பொழுது சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு நீங்கள் வருவதற்கு ஏன் 7 மணி நேரம் காலதாமதம் ஆனது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் சொன்ன விஜய், சாலைகள் எல்லாம் வளைவும் நெளிவுமாக இருந்தன என்று பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் பயணம் செய்தது தேசிய நெடுஞ்சாலையாகும். எனவே அங்கு பெரிய வளைவுகள் எதுவும் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் ஏராளமான கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டிருக்காங்க. அவர்கள் கேட்கும் பொழுது, உங்கள் வாகனம் இடையில் 1 மணி நேரம் நின்றிருக்கிறது. உங்களுடைய கைபேசி சேட்டலைட் தகவல்கள் இதனை எங்களுக்கு உறுதி செய்திருக்கின்றன. உங்கள் வாகனம் 1 மணி நேரம் நின்ற இடத்தில் நீங்கள் பலருடன் போனில் பேசி உள்ளீர்கள். அதற்கான சான்றுகளும் எங்க கிட்ட இருக்கு. அந்த 1 மணி நேரம் எதற்காக வாகனத்தை நிறுத்தி இருந்தீர்கள், எங்கே இருந்தீர்கள் என சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. விஜயிடம் மொத்தமாக 100 கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து குறுக்கு விசாரணையும் நடத்தப்பட்டது. இவை அனைத்திற்கும் நடிகர் விஜய் ஆங்கிலத்திலேயே பதில் சொல்லியிருக்காரு. சிபிஐ அதிகாரிகள் மேலும் மேலும் கேள்வி கேட்கும் பொழுது, கூட்டம் அதிகமாக இருந்தும் கூட நீங்கள் ஏன் பேச்சை தொடர்ந்தீர்கள்? நீங்கள் சம்பவ இடத்தில் காவல்துறை சொன்னதை கேட்டீர்களா? போலீசார் உங்களிடம் கேட்டு சில விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உண்மையா? உங்களுக்கு பேச அனுமதி அளிக்கப்பட்ட நேரம் என்ன? நீங்கள் பேசிய நேரம் என்ன? பலர் இறந்து போன நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியுமா? எதற்காக அவசரமாக அங்கிருந்து சென்னைக்கு கிளம்பினீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இது குறித்து பதில் சொன்ன விஜய், தமிழக அரசு சரியான பாதுகாப்பு தரல, காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்தல என்பதனை தவிர சரியான பதில்கள் எதையும் சொல்லவில்லை. சிபிஐ கேட்ட பெரும்பாலான கேள்விகளுக்கு தனக்கு தெரியாது என்றே பதிலளித்திருக்காரு. இதனிடையே நடிகர் விஜய் மீது சில குற்றங்கள் இருப்பதாக கருதி சிபிஐ போலீசார் குற்றப்பத்திரிகையில அவருடைய பெயரை சேர்க்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதுபோன்ற அரசியல் திரைமறைவு செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.